கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒருங்கிணைந்த இயக்க திட்டம் மாற்று ஆய்வு திட்டம் என்று தமிழக அரசு திட்ட அறிக்கை அளித்திருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் தோக்கன் சாஹூ பதிலளித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையை தொடர்ந்து மிக முக்கிய நகரங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமைக்க தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகின்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வருகின்றனர். மேலும் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் இந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கூட வழங்கவில்லை என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்குவதில் ஏன் காலதாமதம் ஏற்படுகிறது என்று மத்திய அரசுக்கு திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் தோக்கன் சாஹூ, மெட்ரோ ரயில் கொள்கை 2017 படி எந்த ஒரு நகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு திட்டமிடுவதாக இருந்தாலும் காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் என்று சொல்லப்படக்கூடிய ஒருங்கிணைந்த இயக்க திட்டமும் அதே போல ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய மாற்று ஆய்வு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது கட்டாயம். ஆனால் கோவை மற்றும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இந்த இரண்டு காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் மற்றும் இந்த ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இந்த இரண்டு விஷயங்களும் இல்லாமல் தமிழக அரசு விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்திருப்பதாக அவர் பதிலளித்திருக்கிறார். மேலும் கனிமொழி அவர்கள் மற்றொரு கேள்வியும் கேட்டிருந்தார். இந்த சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மீண்டும் மீண்டும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்தும் மத்திய அரசு இதுவரை ஒப்புதல் வழங்காததோடு நிதி வழங்காமல் காலதாமதம் செய்வது ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 63,246 கோடி செலவில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசிடம் தமிழக அரசு முன்மொழிவை வழங்கியிருப்பதாகவும் இந்த அளவுக்கு உயர் செலவு கொண்ட திட்டத்திற்கான ஒப்புதல் என்பது இந்த திட்டத்திற்கான சாத்திய அறிக்கை மற்றும் கிடைக்கப்பெறக்கூடிய வளங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் ஒப்புதல் என்பது வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்பது இந்த திட்டத்திற்கான செலவு தொகை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அதாவது 63,246 கோடி. இந்த அளவுக்கு அதிக செலவு மிகுந்த திட்டத்திற்கான அந்த ஒப்புதல் வழங்குவது என்பது இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறு மற்றும் கிடைக்கக்கூடிய வளங்களின் அடிப்படையில் தான் ஒப்புதல் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது சாத்தியக்கூறு என்று சொல்கின்ற போது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா, இந்த அளவுக்கு செலவு செய்ய முடியுமா, அப்படி செலவு செய்தால் அதன் மூலம் லாபம் கிடைக்குமா என்பதுதான் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் என்று சொல்வார்கள். எனவே இந்த பல்வேறு தகுதிகளின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க முடியும் என்பதை தான் அவர்கள் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.